நேர்மலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவிக்காவில இருந்து மாவட்ட செயலாளருக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதை தொடர்ந்து பார்க்கும்போது தூத்துக்குடியில இருந்து வந்த அஜிதா அவர்கள் ஏற்கனவே அங்க வந்து அவங்க அவங்க விஷயம் தொடர்பா சில டிஸ்பியூட் எல்லாம் இருக்கிறத பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடியே உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய சேர்ந்து தொண்டர்களும் பல பேர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வரும்போது அவருடைய காரை வழிமறிச்சு அவங்க பேச போகும்போது அந்த கார் நிறுத்தாமலே அந்த தள்ளுன்னு போறத பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? அவங்களுடைய கோரிக்கை என்ன? பதவிதான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? தாவேக்காவை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் பலருக்கும் தெரியும். தாவேக்காவில் பல்வேறு மாவட்டங்களாக தமிழ்நாட்டை பிரிச்சு ஒவ்வொரு தொகுதிகளிலையும் ஆட்களை நியமிச்சுக்கிட்டே இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடிக்கு மட்டும் கடந்த பல மாதங்களாக மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படாமலேயே இருந்து கொண்டே இருந்தார். அதுக்கு வெளிப்படையா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அஜிதா விசஸ் புஷி ஆனந்த் அப்படிங்கிற அந்த மோதல் ரொம்ப வெளிப்படையாவே இருந்தது. அது இன்னைக்கு நேற்று தொடங்கின பிரச்சனை இல்லை, அது முன்னாடியில இருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதும் ஊருக்கே தெரியும். அது ஒரு காரணத்தால மட்டுமே அந்த போஸ்டிங் போடப்படாமல் தள்ளி போடப்பட்டு கொண்டே இருந்தது. எங்க பிரச்சனை தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு சில பிளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வந்துடலாம். அஜிதா அவர்களுடைய அண்ணன் திரு பில்லா ஜெகன் என்கிற நபர் விஜய் மக்கள் இயக்கத்தின் தென்மண்டலத்திற்கான பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் மிக தீவிரமான விஜயினுடைய ரசிகர். கத்தி உட்பட பல படங்களுக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல படங்களுக்கு சவுத் சைட்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுல இருந்து படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் பாக்குறதுல இருந்து பல்வேறு விஷயங்களை, ஓப்பனிங் ஷோல இருந்து பல விஷயங்களை சவுத்துல பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான நபராக அறியப்பட்டவர். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய மரியாதையும் அன்பையும் பெற்று இருந்த ஒரு நபர். இந்த பில்லா ஜெகன் விஜய் மக்கள் இயக்கத்துல மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர். அந்த நேரத்துலதான் எஸ்.ஏ. சந்திரசேகர் புஷி ஆனந்த் என்கிற நபரை அழைச்சிட்டு வர்றாரு. அந்த கதைகள் பலருக்கும் தெரியும். அவங்க எஸ்ஏசியே ரொம்ப வேதனைப்பட்டு பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு. விஜயை தேஜா பண்ணுவதற்கு, விஜய் கிட்ட தன்னுடைய பெயரை நிரூபிப்பதற்காக புஷி ஆனந்த் மிக மோசமான வேலைகள் எல்லாம் செய்தார். அவரே இப்ப கட்டில படுத்திருக்கிறத பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்து அவரே விஜய் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு, சார் நமக்காக ஒரு திருப்பணி எல்லாம் முளைக்கிறாரே அப்படின்னு நம்ப வச்சு விஜய் கிட்ட நர்மதிப்பை பெறுவதற்காக ரொம்ப போர்ஜரியான வேலைகள்லாம் பார்த்தார் அப்படின்னு இதே புஷி ஆனந்த் மேல எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுத்த புகார்கள் ஆன்லைன்கள்ல வீடியோக்களா இன்டர்வியூஸ்லயே இருக்கு. அது வாய்ப்பு இருக்கிறவங்க பார்க்கலாம். இப்படியாக ஒரு வேலையை புஷி ஆனந்த் தொடங்கும் போது எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலமாக இவன் ரொம்ப மோசமா இருக்கிறான், பொய்யா இருக்கிறான், இவனை என்னன்னு பாத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி, அதன் மூலமாக எஸ்ஏசி அப்பா சொல்லிட்டாரு புஷி ஆனந்த்ங்கிறவர் ஃபேக் அப்படிங்கிறது தெரிஞ்சதற்கு பிறகு அந்த சவுத் சைட்ல விஜய் மக்கள் இயக்க வேலைகள் சார்பாக புஷி ஆனந்த் வரும்போதெல்லாம் பில்லா ஜெகன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார். எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாருன்னா, ஏய் நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, மக்கள் மன்றத்துக்கு நீ யாரு, நாங்க தான் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி குடைச்சல் குடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தாட்டியமான நபராக இருந்தவர். இந்த எதிர்ப்பு மனநிலை புஷி ஆனந்துக்கு வன்மமாக மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதன் அடிப்படையில தான் புஷி ஆனந்த் அந்த சைட்ல அவருக்குன்னு ஒரு அதிகாரம் வரும்போது கண்டிப்பா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பார்ல, அந்த ரியாக்ஷனுடைய வெளிப்பாடுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. அதுல என்ன ஆச்சுன்னா கடைசியா எஸ்ஏசியா புஷி ஆனந்தா அப்படின்னு வரும்போது விஜய் எஸ்ஏசியா தான் அப்பாவே இல்லை போங்கங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவரை விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு வெளிப்படையா எழுத கொடுக்க வச்சிட்டாரு. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா ஒரு நற்பணி மன்றம் மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி ஏதோ ஒண்ணு தொடங்குறாரு, கட்சி மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு தொடங்குறாரு. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, என் பேரை பயன்படுத்தினா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், உங்க மேல கேஸ் போடுவேன்னு அறிக்கை எல்லாம் விட்டாரு. அந்த எக்ஸ்ட்ரீமான வேலையை பூராத்தையும் புஷி ஆனந்த் மூலமாகவே செய்ய வச்சார். இது எல்லாத்தையும் அறிந்து கொள்ளும் போதுதான் பில்லா ஜெகன் என்ன பண்றாரு, ரைட்டு இது இங்க இருந்தோம்னா விஜய நம்பி நம்ம இருக்கிறோம், விஜயின் மீதான மரியாதையின்பால் நம்ம இங்க இருக்கிறோம், அவர் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் அடிப்படையில நம்ம இங்க இருக்கிறோம். அப்ப விஜயுடைய அப்பாவுக்கே நிலைமை இப்படி இருக்குன்றப்ப விஜய் கிட்ட நமக்கெல்லாம் மரியாதை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றது தெரிஞ்ச உடனே டீசெண்டா நான் அங்கிருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து ஒதுங்கி மாற்று கட்சிக்கு போயிடுறாரு. அந்த கட்சியின் பெயரை கூட நம்ம குறிப்பிடலாம். திமுகவில் அவர் இணைந்து கொள்கிறார். திமுகவில் இணைந்து கொண்டு அவருடைய அரசியல், அவருடைய பர்சனல் அப்படிங்கிறது தனியா ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருது. இந்த நிலையில அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபராக, அந்த குடும்பம் விஜய் மக்கள் இயக்கத்துக்கு எப்படி வேலை பார்க்கும்னா பில்லா ஜெகனுடைய சகோதரர், பில்லா ஜெகனுடைய சகோதரி, இப்படி 3 பேரும் அவங்க குடும்பம் மொத்தம் 5-6 பேருக்கு மேல விஜய் மக்கள் இயக்கத்துக்காக தொடர்ச்சியா உழைக்கக்கூடிய, போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு குரூப்பா இருப்பாங்க. இதுதான் ஐடியாலஜியில வந்தவங்க
அப்படின்ற சென்ஸுக்குலாம் கிடையாது. ஒரு ரசிகர் ஒரு நடிகனை பிடிச்சிருக்கு, அந்த நடிகனுக்காக இந்த நம்ம ஓப்பனிங் ஷோ அன்னைக்கு இந்த பால் அபிஷேகம் பண்றவனுங்களெல்லாம் பார்ப்போம்ல, கட் அவுட் அடிச்சு வீட்டுல இருந்து 5-10 புடுங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில ஆவின் டிப்போ திறக்கும் போதே பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அடிச்சு முடிச்சுட்டு அடுத்து படம் முடிச்சுட்டு போறப்ப சாப்பிடுறதுக்கு கூட கையில காசு இருக்காது. அம்மா முடியாம இருப்பாங்க, அப்பா முடியாம இருப்பாங்க. அதை பத்தின எந்த சென்ஸும் இல்லாம ஓப்பனிங் ஷோ வந்து 3000 ரூபாய் கொடுக்குறேன், 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த வெட்டியா இது பண்ணிட்டு கட் அவுட்ல மேல ஏறி நின்று அதுல இருந்து கீழே விழுந்து இப்படியான ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நபராகத்தான் இவங்களுடைய வேலைகளும் இருந்திருக்கு. அதுல இவங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும், நம்ம சொன்னோம்னா ஒரு 10 பேர் வந்து பாலபிஷேகம் பண்ணணும், 10 பேர் வந்து கட் அவுட் வைக்கணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்த நபர்கள். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ அங்க போயிட்டல்ல, நான் இங்க கண்டினியூ பண்ணிக்கிறேன், என்னைய கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கமே இருந்துக்கிறாங்க. இதை சரியான வாய்ப்பாக புஷி ஆனந்த் பயன்படுத்திக் கொள்கிறார். அவருடைய அண்ணனுக்கு எதிராகவே சில வேலைகளை செய்ய வைப்பது, அவங்க அண்ணனுக்கு எதிராகவே பேச வைப்பது அப்படிங்கிற மாதிரியான சூழலை எல்லாம் கூட கொடுத்த போதும் கூட இந்த அஜிதா ஆக்னல் வந்து அதெல்லாம் தவிர்த்து கொண்டு தன்னுடைய அரசியல் வேலை அப்படிங்கிறத மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இருந்திருக்கிறாரு. கண்டினியூஸா அதை செய்யறாரு. என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு விழா ஏற்பாடு செய்வதற்கென்று வசூல் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியில புதுசு கிடையாது. எல்லா கட்சியிலையுமே வசூல் பண்ணுவாங்க. அது வந்து தேர்தல் செலவா வசூல் பண்ணுவாங்க, நிகழ்ச்சிக்கான வசூல் பண்ணுவாங்க, ஆண்டு சந்தாவா வசூல் பண்ணுவாங்க. எவனோ ஒருத்தன் வாங்கி தின்னுட்டு போறதுக்கு எந்த கட்சியிலையும் வசூல் பண்ண மாட்டாங்க. இப்ப திமுகல துரைமுருகன் பர்சனலா செலவுக்கு கேட்கிறாரு, அதனால அவர் நடத்துற காலேஜ்ல வந்து பினான்சியல் கிரைசிஸா, எல்லாரும் கொண்டு வந்து ஆளுக்கு 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? இல்ல ஆர்பி உதயகுமார் ஜெயலலிதா பேர்ல கட்டின கோவிலுக்கு பராமரிப்பு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு, அதனால ஆளுக்கு ஒரு 5 லட்சம் கட்டாயம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கட்சியில இருக்கக்கூடிய கிளைகள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் போய் கேட்பாங்களா? இப்ப அவங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது விசேஷம் கொண்டோம், அதனோடனே கொண்டு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்களா? இல்ல அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனர் கார் வாங்கணும் அப்படின்றதுக்காக கேட்பாங்களா? கேட்பாங்க. அது நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்ல கேட்பாங்க, திருநிதி தாருங்கள் உறவுகள் தான் கேட்பாங்களே தவிர ஃபார்ச்சுனர் கார் வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க. புஷி ஆனந்த் என்ன நினைச்சு கேட்டாருன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா விஜய் வந்து கை காசை போட்டு கட்சி நடத்துறேன்னு சொல்றாரு. ஆனா புஷி ஆனந்த் வந்து பல மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களுக்கு பணம் வசூல் பண்றாரு அப்படிங்கிறாரு. அந்த வசூல் பண்ண பணத்துலதான் வந்து இவங்க எல்லாம் சாப்பிட வேண்டிய நிலைமையில விஜய் இருக்கிறாரா அப்படின்றத விஜய் தான் விளக்கணும். அப்படி அஜிதா தரப்பிடமிருந்து 26 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு நிகழ்ச்சிக்காக கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலேயே அது பெரிய அளவிற்கு பேசு பொருளாகவும் மாறியது. அஜிதா தரப்பினர் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து 15 யூடியூப் சேனல்ல கூட வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் எடிட்டரு 10 பேரை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, 10 செல்போன் ஐபோனை வாங்கி கொடுத்து அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த செலவு கணக்கெல்லாம் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சவுத்துல இருக்கிற டாக்டர் பிரபு மாதிரி, அவரும் சவுத்துல தான் இருக்கிறாரு, இவங்க அதுக்கு டீப்பர் சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பிரபு மாதிரி, இவங்க அவரு செலவு பண்றதுக்கு ஈக்குவலா நானும் செலவு பண்ணிருக்கேன், ஏன்னா நான் சீனியர்ல அப்படின்ட்டு அவங்க மாசம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அவங்க செட்டில்டான ஃபேமிலி, அவங்கள வந்து அப்படி ஒண்ணும் நம்ம சம்பாத்தியத்துக்காக அதை செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அவங்க நல்ல வசதியான வீடு, அவங்க இணையர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுல இருந்து அவருக்கு நல்ல வருமானம் வருது, அதனால அவங்க அரசியல் கட்சி அப்படின்றதுக்காக செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த பணத்தை தன்னால கொடுக்க முடியாது, தான் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு போட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்றாரு புஷி ஆனந்த். அதற்கு பிறகுதான் புஷி ஆனந்தனுடைய இந்த எதிர்ப்பு படலங்கள்லாம் தொடருது. எதுக்கு நீங்க காசு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லுவதோடு நிறுத்தாம அஜிதா அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அது எல்லாமே வந்து வைரல் ஆகுது சோசியல் மீடியால. அப்புறம் என்ன, இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல 10 லட்சம் ரூபான்னா, அப்புறம் அதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆகத்தானே வேணும். அப்ப ஒவ்வொரு வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆகுறதும், தூத்துக்குடிக்கு உள்ள வந்து ஒரு லேடி ஒரு ஆளு சுத்தி பசங்க செமையா ஒர்க் பண்றாங்கடா, நம்ம வீடியோ வைரல் ஆகுது பாடுறா, உங்க வீடியோ வைரல் பாக்குறான்னு சொல்லி தூத்துக்குடிக்குள்ள ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறுது. இந்த தர்ணா போராட்டத்தின் போது கூட ஒருத்தர் பேசின ஆடியோ கிளிப்பிங் இருந்தா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் நெட்ல போய் டிவிக்கே தூத்துக்குடி லீடர்னு போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் லீடர் தூத்துக்குடின்னு போடுங்க சார் பார்க்கலாம் சார் அப்படின்னு. உண்மையிலே நீங்க போய் டைப் பண்ணீங்கன்னா அஜிதாவோட போட்டோ தான் வரும். அவங்க அந்த அளவுக்கு அவங்கள பிராண்ட் பில்ட் பண்ணி ஒரு ப்ரொமோட் பண்ணி அவங்க அந்த ஏரியால இருக்கிறாங்க. இன்னொன்னு களத்திலையும் இருக்கிறாங்க, குறைச்செல்லாம் சொல்ல முடியாது. அந்த இளைஞர்கள் மத்தியில அவங்க தாவேகா விஜய் மக்கள் ஆதரவு தரப்புல, அதுவும் குறிப்பா மீனவர்கள் தரப்புல, ஏன்னா அவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறப்ப அந்த சமூகத்துல சில வேலைகள் பார்ப்பது அப்படிங்கறதன் அடிப்படையில பல வேலைகளையும் கூட அவங்க அந்த இடத்துல முன்னெடுத்து செஞ்சுட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, புஷி ஆனந்துக்கு புஷி ஆனந்தால வந்து விஜயே எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் பேசினா பொறுத்துக்க முடியாது, தன்னை மீறி விஜய் போக்கஸ் ஆயிடுவாரோன்னு வைத்தறிச்சல்ல இருப்பாரு. அப்படிப்பட்ட நபர்கிட்ட தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளே ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா அவரால் தாங்க முடியுமா?
அண்ணன் புஷி ஆனந்த் ராஜ்மோகனுக்கு பேச தெரியாதா? நம்மளுக்கு ராஜ்மோகன் மேல 1000 விமர்சனம் இருக்கு. ராஜ்மோகன் வந்து பேசணும்னு நினைச்சா நல்லா பேசலாம், ஆனா அவர் அப்படி பேச மாட்டாரு, அது வேற. பேசணும்னு நினைச்சா நல்லா பேசலாம். அந்த ராஜ்மோகனே 7 நிமிஷம் பேசுனா அதுல 3 நிமிஷம் எங்களுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்குல்ல. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ல சம்பளம் வாங்குறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல அவர் சம்பளம் போடணுமா வேணாமான்றத ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொல்றது புஷி ஆனந்த். அப்ப இந்த புஷி ஆனந்த் தயவு இருந்தா தான் நம்ம இதை செய்ய முடியும்னு ராஜ்மோகனுக்கே, பல ஆயிரம் மேடைகள் பார்த்த ராஜ்மோகனுக்கே நெருக்கடி வரும்போது, இன்னும் தேர்தல்களை சந்திக்காத அஜிதா மாதிரியான நபர்களுக்கு அந்த நெருக்கடி எப்படி எல்லாம் கொடுக்கப்படும்? அந்த நெருக்கடி எல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரிபல் மைண்ட் செட், என்ன ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, இதுவும் பண்ண மாட்டேங்க, நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க ஒரு ரிபல் மோட்ல அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நம்ம கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு பண்ணுவோம்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க மிக்சடா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த வாக்கு, இந்த பேரு, இந்த புகழ் யாருக்கு? தாவேகாவுக்கு, விஜய்க்கு. அப்புறம் என்ன, நீ அது பேர் என்ன, வடிவேலு சொல்லுவார்ல, எனக்கு அந்த குடும்பம் அழிஞ்சு நாசமா போகணும், அது நீ அழிஞ்சா என்ன, நீ அழிச்சா என்ன, நான் அழிச்சா என்ன, அது மாதிரி இந்த குடும்பம் வாழணும், தாவேக்கா வாழணும், அதுல நீ வாழ வச்சா என்ன, நான் வாழ வச்சா என்ன அப்படின்னு அஜிதாவோட தரப்பு. ஆனா புஷி ஆனந்த் தரப்பு, இளவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், அதை தாண்டி வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா தன்னை பிளேஸ் பண்றாரு. அதுலயும் பிரச்சனை தொடர ஆரம்பிக்குது. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடக்குதுன்னா, அந்த பகுதியில் கொடியேற்றுவது அப்படின்னா கூட அஜிதா கூப்பிடப்பட மாட்டார், அஜிதா அழைக்கப்பட மாட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சியில் வேலை பார்க்கக்கூடிய பலருக்கும் தூத்துக்குடி பகுதிகளில் அஜிதா தான் அவங்களை வந்து மக்கள் இயக்கத்துல இருந்து கட்சிக்கு கூட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கூட அவங்களுக்கு கிளை, ஒன்றியம், இந்த மாதிரி நகரம், இந்த மாதிரி கீழே பொறுப்புகள் போடப்பட்டதற்கு பிறகு நீங்க அஜிதாவை கூப்பிடக்கூடாது அப்படிங்கறதே டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா வரும். கட்சியிலிருந்து, கட்சி கீழே தூத்துக்குடியில இருந்து நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு நடத்தி சென்னையில நடத்துறாங்க பனையூர்ல அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் வரலாம் அப்படின்னா கூட கிளம்பி வரும்போது அஜிதாவை மட்டும் பார்த்து கரெக்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த வடிவேலு எந்த பக்கம் போனாலும் டபார்னு எந்த கெட்டப் போட்டாலும் போகிரி படத்துல நிப்பாட்டுவாங்க தெரியுமா? அதே மாதிரி அஜிதா எந்த பக்கம் வந்தாலும் நிப்பாட்டிடுவாங்க. இவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இவரால் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷனே டைரக்டா அஜிதாவை அழைக்கக்கூடாது, அஜிதாவை அழைக்கக்கூடாது. மித்தபடி நிகழ்ச்சிகளுக்குன்னு இவங்க எங்கேயாவது இன்வைட் பண்றாங்க அப்படின்னா, சென்னையிலயோ அல்லது பரந்தூரோ, இந்த விக்கிரவாண்டியோ, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நிகழ்வுகள் அப்படின்னு அப்டேட் பண்றாங்கன்னா அங்கேயும் அலௌடு கிடையாது. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சிய வருஷா வருஷம் போட்டோ ஷூட் மாதிரி ஒரு வேலைய விஜய் செஞ்சுக்கிட்டு இருப்பாப்ல, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து சமூக நீதி அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நல்லா ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடிய பணக்காரன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரி, அது வந்து எக்கனாமிக்கல் பேஸ்ட் ரிசர்வேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கூமுட்டத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பெருமை பீத்தல் வேற, அது தனி சப்ஜெக்ட். அந்த வேலையை செஞ்சுட்டு அதை தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய +1 +2 மாணவர்களை அழைச்சிட்டு வர்ற நிகழ்ச்சியில கூட அஜிதாவை உள்ள விட மாட்டேன்றாங்க. அவங்க கூட்டு வந்த பசங்களை உள்ள விட்டுட்டு வேற ஒரு பொறுப்பாளரை உள்ள விட்டுட்டு இவங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கட்சி தொடங்கின வருஷத்துல இருந்து இந்த 7.5 அவர்களுக்கு எதிராக கூட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்துல வெறுத்து போய் அஜிதா வந்து இங்கெல்லாம் நடிக்கிறவனுக்கு தான் மதிப்பு இருக்கு, நம்மளுக்கு கிடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிய காட்சிகள் எல்லாம் கூட ஏற்கனவே வைரலாகவும் இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது பொறுப்புகள் போடப்படுவதாக தகவல்கள் வருகிறது. எந்த மாதிரி பொறுப்புகள்னா, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு போட்டிருக்கிறான் போஸ்டிங், அடாடா அச்சடான் இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா நம்ம எடிட்டர் வாசு அந்த வீடியோவை போடுவாரு, பாருங்க. ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளராக என்னை நியமனம் நமது தளபதி விஜய் அவர்களுக்கு, அதற்கு செய்த மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களுக்கு, அவர் வந்து ஒன்றிய செயலாளர், புதிதாக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர். அப்புறம் இதற்கு வேறு மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாரையும் போட்டிருக்காரு. இவங்க எல்லாம் யாருன்னு தேடி பார்த்தா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள்லாம் கிடையாது. தாவேகா ஆரம்பிச்சதற்கு பிறகு விஜய் கட்சியில் வந்து சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அவங்களுக்கு என்னன்னா, நான் ஆக்டிவா வேலை பார்க்கிறேன், நான் எல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு அந்த பொறுப்பு இல்லையா அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. அவங்க கேள்வி நியாயமான கேள்வியா தான் இருக்கும். ஏன்னா இன்னொன்னுங்க, எல்லா கட்சிகள்லயுமே இப்படி வந்து ஒரு போராட்டம் நடக்கத்தாங்க செய்யும். ஒரு கட்சி தலைமை ஒருத்தங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம போகும். அது வந்து பல பாராமீட்டர்ஸை வச்சு அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு பண்ணுவாங்க.
அதன் அடிப்படையில இது நடக்கல அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசிடுவாங்க. அதுக்கு பிறகு அது கலைஞ்சு போயிருவாங்க. எங்கேயாச்சும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு எதிராக அந்த அந்த முடிவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு விக்டிம் கிட்ட காரை விட்டு ஏத்தி கொல்றத பாத்திருக்கீங்களா? லிட்டரலா விஜய் இன்னைக்கு அதை செஞ்சிருக்கிறாரு. விஜயுடைய கார் வருது, இந்த அம்மா தனக்கு பொறுப்பு போடப்படலையே அப்படின்றத இந்த அம்மா சத்தமா கூட பேசல. இந்த அம்மா இன்னும் சொல்ல போனா அவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அந்த அம்மா பேச ஆரம்பிச்சாங்கன்னா புஷி ஆனந்துடைய 7 தலைமுறையும் க்ளோஸ். விஜய் பண்ண அத்தனை அயோக்கியத்தனங்களையும் டேமேஜ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மேட்ரு தெரியும். தேர்தலுக்கு தெருவுல விட்டாங்கன்னா நாரையா கிழிஞ்சிரும். ஆனா அந்த அம்மா எதையுமே பேசாம நான் அமைதியா நான் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கார் முன்னாடி நிக்கிறாங்க. அதாவது மனிதாபிமானம்னு ஒண்ணு இருந்துச்சா, நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ நானும் எத்தனையோ தடவை வண்டியில போயிருக்கிறோம். நீ வண்டி ஓட்டினாலும் நான் வண்டி ஓட்டினாலும் குறுக்க ஒரு நாய் வந்தாலும் பூனை வந்தாலும் டப்புன்னு நிப்பாட்டுவோம். ஒரு மனுஷன், ஒரு வயசானவர் அல்லது ஒரு போதையில போறான் ஒரு கிறுக்கன், அவன் தள்ளாடி தள்ளாடி போனா கூட ஒரு 10 அடி தூரத்துல வண்டியை நிப்பாட்டுவியா மாட்டியா? நாம நிப்பாட்டுவோமா மாட்டோமா? அவன் பாட்டுக்கு போய் தொலையட்டும், நம்ம வண்டியில விழுந்து எதுக்கு பாவம், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம எதுவும் இடிச்சிடக்கூடாது, இந்த சென்ஸ் நம்மளுக்கே இருக்குல்ல. என்ன நிதானத்துல இருந்தாங்க அல்லது என்ன எண்ணத்துல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. விஜயனுடைய காரு அந்த அம்மா நிக்கிறாங்க, ஆனாலும் ஆக்சிலேட்டர் ரைஸ் ஆகி பயமுறுத்தி அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மா ஒதுங்கிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அடக்குமுறை! இவன் பெண்கள் பாதுகாப்புன்னு இவங்க மைக்கு போட்டு பேசுறதுக்கெல்லாம் கூச வேணாம் உடம்பு. இன்னொன்னு, உன் கட்சியில் இருக்கக்கூடிய தொன்று தானே, நீ நின்று இறங்கி பேசுறேன்னா உன்னை கடிச்சு கொன்ற போறாங்களா, இல்ல சங்கம் அடிச்சு கடிச்சு கொதற போறாங்களா, இல்ல அவங்க என்ன செய்ய போறாங்க? உன்னைய ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. நிப்பாட்டி அண்ணன் இந்த மாதிரி நடந்துருச்சுனே சார், இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா வெளியில எதுவும் பேசாங்க, கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி உள்ள ஏத்தி அவங்க உள்ள கூட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசிட்டு வந்திருக்கணும்ல. எதுவுமே பண்ணாம வாசல்லே விட்டுட்டு பின்னாடி கேட்டுல காரை நிப்பாட்டிட்டு புஷி ஆனந்த் கடன்காரனுக்கு பயந்து போன நபர் மாதிரி பின்னாடி ஒரு இனோவா கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாப்ல. விஜய் உள்ள இருக்காப்லையா இல்லையான்ற தகவல் கூட வெளியில சொல்லப்படல. இந்த அம்மா அங்க இருந்து கிளம்பி அத்தனை பேரோட அங்க எடுத்து சாலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை எவனாவது செய்வானா? இதை செஞ்சதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இன்னொன்னு, அஜித்தா அந்த கட்சிக்காக உழைத்தார், அவருக்கு போஸ்டிங் போடணும் அப்படிலாம் நான் பேச வரவே இல்லை. அது அந்த கட்சியினுடைய முடிவு. அவங்க யாருக்கு போடணும்னு முடிவு பண்றாங்களோ முடிவு பண்ணட்டும், அது அவங்க விருப்பம். அந்த கட்சிக்கு ஒழுங்கா வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்களா இல்லையான்னு பார்த்து நீ போட்டன்னா நீ வளர வேண்டிய கட்சி அப்படின்னு நினைச்சா அதை நீ செய்யலாம். பெர்சனலா என்னைய கேட்டா அஜிதா மாதிரியான நபர்களுக்கு தாவேகாவில் போஸ்டிங் போடாமல் இருப்பதுதான் நல்லது. போட்டுக்கிட்டு அந்த கட்சி கர்மம் வளர்ந்து தொலைஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்புறம் தூத்துக்குடியில போய் நம்ம உட்காந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப அஜித்தா இல்லாத இடத்துல ஒரு டிக்டாக்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டண்டக்குன்னு ஒன்றிய செயலாளர் ஆடுறாருல, அவருக்கு ஒரு போஸ்டிங்க போட்டு அவரை போய் தேர்தல் களத்துல சந்திக்க வச்சா அவருக்கு பூத்னா என்னன்னு தெரியுமா, பாகம்னா என்னன்னு தெரியுமா, அவருக்கு ஓட்டர் ஐடி லிஸ்ட செக் பண்ண தெரியும், ஒன்னும் தெரியாது. இதே அஜிதா இருந்தா தத்தக்கான ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாப்புல, ஏன்னா அரசியல் பின்புலம் இருக்கு, அந்த சென்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் வேலையை பார்ப்பாப்புல. வண்டியை பிடிச்சி ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் பூரா பத்தி ஒரு 10 பேரை ஏத்திட்டு வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாப்புல. இந்த டெண்டக்கு டான்ஸ் போடுற ஒன்றிய நீங்க போய் என்ன கேட்பீங்க? சாமுவேல்னு ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டுருக்காங்க, அவர் எங்க இருந்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. இப்ப அவரை கூட்டு போய் நின்னுக்கிட்டு நீங்க போய் எலெக்ஷன் சந்திக்கணும். அப்ப வெளியில இருந்து பார்க்கக்கூடிய தாவேகா ஒழியணும், அது வீணா போகணும்னு நினைக்கக்கூடிய நம்மளை மாதிரியான நபர்களுக்கு, குறிப்பா என்னை மாதிரியான நபர்களுக்கு இது ஒரு நல்ல முடிவு. புஷி ஆனந்த் ஐயா வாழ்க வளமுடன். இந்த விழாவை சிறப்போற செய்து பிடித்ததற்கு ஃபன் அப்பார்ட் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே ஒரு விமன் ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுவும் டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு வேற என்ன காரணத்தோடயோ நீங்க அவங்கள புறக்கணிச்சிருக்கிறீங்க, வாட் எவர் மேபி, சரியான காரணமா இருக்கலாம், தவறான காரணமா இருக்கலாம். ஜஸ்ட் அவங்களை கூப்பிட்டு அட்ரஸ் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நேத்து RSS காரரு CTR நிர்மல்குமார் அனுப்பி விட்டு ஒரு சின்ன பையன் சுல்லாம், அவங்கள பொறுத்தவரையில, யாருக்கு, அஜிதாவை பொறுத்தவரையில, அஜிதா சீனியர் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து இருக்கிறவங்க. இவங்க விஜய் மக்கள் இயக்கத்துல போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது RSSல லத்தி குச்சியை எடுத்துக்கிட்டு கவட்டைக்கு கீழே பரைடு எடுத்து இப்படி நகற்ற இப்படி சுத்தி விளையாடுற பரைடு நடத்திக்கிட்டு இருந்த குட்டி பையன். அவங்க லாங்குவேஜ் அது சீனியாரிட்டியா? அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டு விஜய்னா என்னன்னு தெரியுமா, வாரிசு 100 கோடி, புலி 1000 கோடின்னு இங்க உளுந்த ஊரை போட்டு பல வேலைகள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சரிக்கு சமமா நீ நிப்பாட்டணும்னு CTR நிர்மல்குமாரை கூட்டு வரலாமா? பேசுறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுற ஆதவ அர்ஜுனாவோ CTR நிர்மல்குமாரோ எல்லாம் பேசக்கூடாது.
அந்த கட்சிக்கு முகம் என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய விஜய் பேசணும். இல்லைன்னா இரண்டாம் கட்டமா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் பேசணும். புஷி ஆனந்த் ஏதோ வாழ்க்கையின் ஆகப்பெரும் எதிரிய நினைப்பது போல அஜிதாவை நினைச்சு அவங்கள உள்ளேயே சேர்க்காம அவங்கள பார்க்கவே விடாம பனையூர் வாசல்லே உட்கார வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சின்ன சஜஷன் அஜிதா அவர்களுக்கு, இந்த கட்சியில இருந்துதான் நீங்க உங்களுடைய அரசியல் வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. பல மேட்ரு தெரியும், பல விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கிளம்பி வெளில வாங்க. அதிமுக தரப்பினரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு மீனவர் பகுதியிலிருந்து வரக்கூடிய நபர் வேறு ஒரு மீனவர் பகுதியிலிருந்து வரக்கூடிய நபர் பல கோடிக்கணக்கில் பேரம் பேசி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த பெண் வேட்பாளரை நம்ம பயன்படுத்தலாம்னு நினைச்சு எஸ்பி வேலுமணி மூலமாக பேசி கொண்டிருப்பதாக எல்லாம் தகவல் வருகிறது. அந்த தரப்பு தகவலையுமே யாரு செய்யறான்றதுதான் இன்னும் பெரிய குவைட் ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப இந்த சம்பவம் காதோட காது வச்ச மாதிரி முடிச்சுட்டு போயிருக்க முடியும். இவ்வளவு நாள் இருந்தது போலவே இப்பயும் இதை முடிச்சு வச்சுட்டு உள்ள கூப்பிட்டு, ஏமா உங்களுக்கு போஸ்டிங் கிடையாதுமா, நீங்க இடத்த காலி பண்ணுங்க, கட்சியில இருந்து விலகிக்கிங்க, உங்களை அடிப்படை உறுப்பினர் இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கூட இவங்க முடிச்சு வச்சிருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாலும் நடவடிக்கை எடுத்தாங்க, நீங்க இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு போலீஸ் சொன்னா கூட போலீஸ் இது பண்ணிட்டு பேர போறாங்க. இவங்க கிளம்பி வந்ததுக்கு பிறகு இவங்க விடுறாங்க. அந்த அளவுக்கு அறிவில்லை இவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேலையை சோசியல் மீடியாவுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதற்கான காய் நகர்த்தலை செய்ததே ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஒரு இன்புட்டா தான் இருக்கு. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பேசிய போன் கால் ஆடியோவை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். புஷி ஆனந்த வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, 2% தாண்ட முடியாது. அவர் ஒரு கல்ட் மாதிரியான பிகர். அவரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம சொல்றதையே விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசி அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. புஷி ஆனந்துக்கு இந்த கட்சி வளர்வதை தாண்டி தனக்கு யாரும் போட்டியா இருக்கக்கூடாது, தன்னுடைய வேலைக்கு கீழே தான் எல்லாருடைய வேலையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபருக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நபராக இவரும் இருப்பதால் இவரை எப்படியாவது புஷி ஆனந்துக்கு எதிராக வெப்பனாக மாற்றி அவரை பேச வைக்கிறது அப்படிங்கிறது டு டேமேஜ் த புஷி ஆனந்த் அண்ட் த புஷி ஆனந்த் பிரசன்ஸ் இன் த டிவிகே பார்ட்டி அப்படின்றத விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் ஊடகங்கள் மூலமாக. அந்த வேலையை ஜான் ஒரு டேமேஜ் ஆகுது. அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன 10 கோடி 15 கோடின்னு ஃபீஸ் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. கொள்கை குன்றா என்ன? போன எலெக்ஷனுக்கு சீமானுக்கு வேலை பார்த்தாரு, அதுக்கு முந்தின எலெக்ஷன் எஸ்பி வேலுமணிக்கு வேலை பார்த்தாரு, இந்த எலெக்ஷனுக்கு விஜய்க்கு வேலை பார்க்கிறாரு, அதுக்கு முந்தின எலெக்ஷன் அன்புமணிக்கு வேலை பார்த்தாரு. அந்த கட்சி இப்ப எங்க இருக்குன்னு கீழே குனிஞ்சு தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்குது. நீ அப்படியே காலுக்கு கீழே குனிஞ்சு ஒரு 50 அடி தோண்டி பாருங்க சந்தோஷ், அதுக்கு கீழே இருந்தாலும் இருக்கலாம் பாமக, அங்கேயும் கிடையாது. அப்ப போற இடம்லாம் இந்த டோரை தட்டிட்டு ஒரு பேய் உள்ள போகும் தெரியுமா? அது மாதிரி எல்லா கட்சியும் எல்லா நபர்களையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன் மேடம், வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஃபீஸுக்கு ஒரு நபர் தானே, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. இவர் என்ன பெரிய கொள்கை குன்றா? அவருக்கு என்ன தேவை இருக்க போகுது? நாம் தமிழருக்கே வேலை பார்த்ததுக்கு பிறகு என்னங்க கூச்ச நாச்சம்? எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இல்லையங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க ஜான அளவுகோலா வச்சுக்கிறணுமே தவிர, ஜான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அஜிதா ஆடுவது பச்சை யோகித்தனம் அப்படி ஒன்றும் தேவையும் கிடையாது. அஜிதா நல்ல கேடர், நல்ல ஒர்க் போர்ஸ் இருக்கக்கூடிய நபர், எதுக்கு இங்க உட்காந்து வேலை பார்க்கணும்? அதான் சித்தப்பா எடப்பாடியார் கூப்பிடுறாருல, கிளம்பி போக வேண்டியதானே. தாவேக்காவுக்கு எதிராக கேண்டிடேட் யார்? தாவேக்கா நிப்பாட்டினா விஜயே நின்னா கூட டெபாசிட் வாங்க முடியாதுன்னு ஒர்க் பண்ணி காட்டுங்க. அப்படித்தான் இருக்கணும். இறங்கிட்டோம் களத்துலன்னா அரசியல் அப்படித்தான் இருக்கணும். திமுக கூப்பிடுதா கிளம்பி போங்க, நாம் தமிழர் கூப்பிடுதா சரி அங்க சரி ரைட்டு, அது உங்க விருப்பம். எங்க போனா என்ன, அங்க போனா இதை விட பெரிய சாத்தான் தான் உங்களுக்கு காத்திருக்கும். சரி ரைட்டு பரவாயில்ல, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பிடுங்க. வலு சேர்க்கக்கூடிய ஆட்கள்லாம் தாவேக்கால இருந்து என்ன பண்ண போறீங்க? அந்த கட்சியை வலு சேர்த்து என்ன பண்ண போறீங்க? அப்படி எல்லாம் பண்ண தேவையில்ல. அங்க விஜய் என்கிற ஒற்றை நபருக்காக விழுகக்கூடிய வாக்குகள்னு பார்ப்போம். அங்கனைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கிளம்புவதுதான் நல்லது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட. இப்ப கட்சிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய நபர்களுடைய உள் பாலிடிக்ஸாலதான் இது சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கறதா நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேக்அவே. இறுதியாக இப்ப இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்கு, காரை நிறுத்தா போறது அப்படின்லாம் வெளியூர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேலும் இந்த பிரச்சனையை முடிக்காம அது தூண்டி வர வகையில சாமியோடய திருப்பி பதவிக்கு போடுறது, டிடிஆர் நிர்மல்குமாரை விட்டு பேச விடுறது அப்படின்றதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த ஹேண்ட்லிங் இங்கே மிஸ் ஆகுறதே இருக்கு. விஜய் மிக மோசமான ஒரு அரகண்டான ஒரு நபர் அப்படின்றத நான் ஃப்ரம் டே 1ல இருந்து அவருடைய அரசியல் பயணம் தொடங்கியதுல இருந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். ஆனா விஜய் அண்ணா, அவர் மென்மையானவர், அவர் அவர் சப்பிடா, அவர் சீட்ரா, சுச்சு இப்படின்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க கிடையவே கிடையாது. அவர் மிக மோசமான பாசிஸ்ட் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். இது பர்சனலா அவரை காயப்படுத்துறதுக்காக சொல்லல, அவருடைய இயல்பே அதுதான். ஒரு நபர் சும்மா ஒரு சேரை போட்டு எதை பத்தியுமே யோசிக்காம, யாரை பத்தி போன் கையில இல்லாம, யாரு கூடயும் பேசாம, யார் முகத்தையும் பார்க்காம இப்படியே உட்கார முடியும் அப்படின்னாலே சம்திங் ஃபிஷ்ஷின்னு அர்த்தம். அதை பெருமையா இன்னைக்கு பேசக்கூடிய சமூகங்கள்ல, அது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அவரோடு சினிமாவில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசுறாங்கன்னா
அவர் வந்து வேறு சில பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறார். அவருடைய திங்கிங் ப்ராசஸே வந்து ஒரு பெரிய மோசமான மனநிலையில இருந்து வருகிறது. ஒரு லேடி கண்ணு முன்னாடி நிக்கும் போது ஏத்திட்டு போகக்கூடிய ஆளா அவர் இருக்கிறாரு. 41 பேர் செத்தப்பயே வந்து பார்க்காதவன் நீங்க வந்து வாசல்ல தர்ணால உட்கார்ந்த உடனே உங்களை வந்து பாத்திர போறாரா? 41 பேர் செத்ததற்கு பிறகு பப்ளிக் கிட்ட பிரஸ்ட்ட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னுடைய மக்கள் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்ல கூட தயங்கி சொல்ல கூட என் நினைப்பு இல்லாம தெரிச்சு ஓடுறான் ஒருத்தன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்க யோசிங்க. இவ்வளவு போராட்டம் நடக்கும்போது இப்ப கண் துடைப்புக்காக ஐயா கொலாட்ரல் டேமேஜ் ஆயிரும், அந்த அம்மாவை கூப்பிட்டு சரின்னு பேசி அனுப்புங்க அப்படின்னு தான் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவ்வளவு நேரமா அதுதான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பயும் விஜய் கன்வின்ஸ் ஆகல. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை வருது, நீங்க உடனே கூப்பிடுங்க, பேசுங்க, அதை பண்ணுங்கன்னு ஒரு சில பேர் வந்து டைரக்ஷன் கொடுக்கும் போது சரி ஓகே இளவ பண்ணி தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாவது பண்ணணும்ல. அந்த எண்ணம் வருவதற்கு எவ்வளவு காலதாமதம் ஆகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா 6 மணி நேரத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் அவர்கிட்ட கூப்பிட்டு பார்த்து பேசிடலாம், நெகட்டிவா போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பாசிஸ்ட் மென்டாலிட்டி அது எவ்வளவு குரூரமான மனநிலை இப்ப வரைக்கும் சந்திக்கவே கூடாதுன்னு இருக்கு. அப்ப அது எவ்வளவு மோசமான அந்த 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 கேரக்டரை புரிஞ்சுக்கோங்கன்ற. இத வந்து வெளியில முட்டு கொடுக்கறதுக்கு அவர் வந்து டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவரு, அவர் வந்து அமைதியா இருக்கிறவரு, இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு தேவையாடா? இதெல்லாம் தேவையா? நீ யாரா பொலிட்டிக்கலா? நீங்க யாரு பொலிட்டிக்கலா? உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கண்ணுக்கு முன்னாடி ஒரு லேடி ஒருத்தங்க தன்னுடைய உழைப்புக்கு மரியாதை கிடைக்கலன்னு வந்து நின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க பூரா யாருன்னா லியோ படத்துல இவங்க வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ் பூரா பத்தியும் ஆர்டிஸ்ட் பூராத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் அன்னைக்கு தேவையான கூலியை கொடுக்கலன்னு அந்த அசோசியேஷன்ல போய் அந்த துணை டான்ஸ் ஆடிய நபர்கள் எல்லோரும் கதறிய போது திமுக சரி செய்து வெளியில வந்து பொய் பேசுறாங்கன்னு பேசின தற்குறி மோசமான அயோக்கியர்கள் இவர்கள். இந்த அயோக்கியர்கள்ட்ட போய் இந்த அம்மா நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அப்படி ஆடின உழைப்புக்கு அந்த ஊதியத்தை கொடுக்காம இன்னும் அந்த அசோசியேஷன்ல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் எதிர்த்து பேச முடியாத நிலைமையில டான்ஸ் மாஸ்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து அஜிதாவுக்கு உங்களுக்கு வந்து நீதி பெற்று தருவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படியே உங்களை சந்திக்க வச்சிடறாங்க. இன்னும் ஒரு 4 பேர் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க அப்பா தரப்புல பேசுறதுக்கு தயாரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நான் கேள்விப்பட்டேன். இன்னும் அவருடைய நண்பர் ஒருத்தர் தரப்புல வந்து பேசுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் பேசுறாங்க. கன்வின்ஸ் பண்ணி அந்த அம்மாவை கூப்பிட்டுறீங்க. அதுக்கடுத்து அந்த அம்மாவை வாழ விடுவானுங்களா? அவனுங்க புஷியானது வாழ விட்டுருவாரா என்ன? வேலை செய்ய விட்டுருவாங்களா என்ன? அப்புறம் என்ன அந்த இடத்துல வேலை? உடைச்சிட்டு வெளியில வந்து ஓப்பனா பேசுங்க. உங்கள்ட்ட பணம் கேட்டாங்களா? உங்களை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க? உங்களை வச்சு என்னென்ன காய் நறுத்தல்களுக்கு நீங்க வந்து வேலை பார்க்கணும்னு நினைச்சதுக்கு உங்களை வச்சு உங்களுடைய குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, உங்க அண்ணனுக்கு எதிராக நிறுத்துவதற்கு, திமுகவுக்கு எதிராக நிறுத்துவதற்குன்னு உங்களை வச்சு என்னென்னலாம் கேமாட பார்த்தானுங்கன்னு வெளியில வந்து பேசுங்க. இன்னைக்கு அவங்க வெளியில வந்து உட்கார்ந்து பேசுறாங்க திமுக காசு வாங்கிட்டு புஷியானந்த் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு. இவனுங்க அந்த அம்மாவுக்கு திமுக பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்ப இது உண்மையிலேயே பிளான்டா தான் அவங்க செய்யறாங்க. இந்த அம்மா தான் புரியாம வந்து நின்றுகிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்ல இவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைமையில பின்னாடி காரை வச்சுட்டுலாம் ஒருத்தங்க கிளம்பி போக மாட்டாங்க. ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்ச பனையூர் ஆபீஸ்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து சப்வே வச்சிருப்பாங்க போல் இருக்கு. வர்றதும் போறதையும் வந்து உள்ளுக்குள்ளேயே டீல் பண்ணிக்கிட்டு இங்க போராட்டம் நடந்தா அந்த வீட்டுல போய் எந்திரிச்சிடுறாங்க, அங்க இருந்தா இங்க வந்து எந்திரிச்சிடுறாங்க. ஆதவர்ஜனா சேர்ந்ததுக்கு பிறகு போயஸ் கார்டனுக்கு சப்வே தோண்டிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. என்ன பண்றாங்கன்றதுதான் தெரியல. நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.